ஒரு புதிய மாதத்தில் பிரவேசித்திருக்கிறவங்க ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஊழியங்களை விசாரியுங்கள். மாதத்திலும் நடக்கிற சபையின் ஆராதனைகள் எல்லாவற்றுக்காகவும் ஜெபியுங்கள். ஆராதனைகளை நாம் கலந்து கொள்ளுவோம், பங்கெடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஒரு புதிய மாதத்துல நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு தருகிற அவருடைய வார்த்தையை நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்ட எடுத்துக்கொள்ளுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஐசாயா chapter 25 verses 8. இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்படியாக நாம் வாசிக்கிறோம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தரே இதை சொன்னார். என்ன சொன்னார்? இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு தருகிற அந்த வார்த்தை, நாம் வாசித்த அந்த வசனத்துல கர்த்தர் என்ன சொன்னார்? ஜெயமாக விழுங்குவார் என்றால் இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை, வாக்கு தத்தம் என்ன? ஜெயம். இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயமாக அவர் நம்மை நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இதுவரைக்கும் நம்ம அப்படி நடத்தலையா அப்படின்ற கேள்வி இல்லை. நான் முன்னுமே அவர் சொன்னது போல அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை தம்முடைய வார்த்தையினாலே அவர் நம்மை நடத்துகிற தேவன். இந்த மாதம் இந்த வார்த்தையை தேவன் நமக்கு விசேஷமாக காட்டுகிறார், சொல்லுகிறார். என்ன? என் ஜனத்தை, என் மக்களை, என் பிள்ளைகளை, என் திருச்சபையை, என் ஜனத்தினுடைய குடும்பத்தை, என் பிள்ளைகளோட குடும்பத்தை நான் ஜெயமாய் நடத்துவேன் என்று. அதற்கு நாம் இந்த இடத்துல ஒரு வசனத்தை இப்பொழுது நாம் வாசித்தோம். என்ன பார்க்கிறோம்? அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அப்ப இந்த வார்த்தையானது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பார். அவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். அவர் மரணத்திற்கு ஒப்பு கொடுப்பார். அந்த மரணத்தை ஜெயிப்பார் என்று தீர்க்க தரிசனமாக முன்னமே சொல்லப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தை. அப்போ அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 54-55 வசனங்களை நம்ம பார்க்கும்போது அங்கே இவ்விதமாக அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அள்ளி உள்ளதாக்கிய இது அழியாமையும், சாவுக்கேதுவாக்கிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறதே என்ற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சுட்டி காட்டுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு தீர்க்க தரிசனமாக நடக்க போகிற ஒரு காரியத்தை முன்னமே சொல்லி வைத்த அந்த வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தீர்க்கமாக நடந்தேறியதை அவர் அந்த இடத்துல சுட்டி காட்டுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அப்படியானால் தேவனுடைய ஜனமே, தீர்க்க தரிசனமாக கர்த்தருடைய வார்த்தை வருமானால் அதை தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே, ஜனங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே, சபையிலே கர்த்தர் அதை அப்படியே செய்கிறவராக இருக்கிறார். அப்படியானால் இந்த 5வது மாதத்தில் பிரவேசித்திருக்கிற, இந்த மே மாதத்தில் பிரவேசித்திருக்கிற
இந்த புதிய மாதத்தில் பிரவேசித்திருக்கிற இந்த முதல் நாள் கர்த்தரோட சமூகத்துல வந்திருக்கிறேன். அவருடைய ஜனமாக்கிய உங்களுக்கு அவர் தீர்க்க தரிசனமாக அவர் செய்ய போகிறதையும் அவர் நடத்த போகிறதையும் அவர் சொல்லுகிறார். அது என்ன? அவர் ஜெயமாய் அவர் உங்களை நடத்துவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி அந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டாக நம்முடைய வாழ்க்கையில அது நடக்கும்படி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆம் பிரியமானவர்களே, இந்த மாதம் ஒரு ஜெயமுள்ள ஒரு மாதமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆகவேதான் நாம் பாடல்களை நம்ம பாடினோம். முதல் பாடல் ஜெய கிறிஸ்து அவர் முன் செல்லுகிறார் என்று பாடினோம். இரண்டாவது ஒரு பாடல் பாடினோம், அவர் உன்னை ஜெயமாய் நடத்துவார், உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்கி, உன்னை கீழாக்காமல் உன்னை மேலாக்கி உன்னை ஜெயமாய் நடத்துவார் என்று பாடினோம். மூன்றாவது ஒரு பாடலை பாடினோம், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். ஏன்? அவர் நம்மை ஜெயமாய் அவர் நடத்துகிறவராக இருக்கிறபடினால. இந்த வார்த்தை நாம் நம்புகிறவர்களாக, நம்பிக்கை உடையவர்களாக தான் இந்த காலவல்லை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஏன்? எதனால நமக்கு அந்த நம்பிக்கை? வேதத்திலே தாவீது மிக அழகா சொல்லுகிறார். நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே தாவீது சொல்லுகிறது இங்கே நம்ம பார்க்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும், அடுத்தது சொல்றாரு, ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தாவீது அதை உறுதியாக ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். ஜெயம் யாருடையதான்? உம்முடையது என்று அவர் சொல்லுகிறார். வல்லமை உம்முடையது, மகிமை உம்முடையது, மகத்துவம் உம்முடையது. அதோடு அவர் சொல்லுகிறார், ஜெயமும் உம்முடையது. அப்போ வாழ்க்கையில, இந்த உலகத்துல எந்த ஜனத்துக்கும் சரி ஒரு ஜெயத்தை கொடுக்க முடியுமானால் அது ஒருவரால மாத்திரம் தான் முடியும். அது அவர் யார்? நீங்களும் நானும் நம்பி வந்திருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நமக்கா இருக்கட்டும், உலகத்துல வாழுகிற மற்ற ஜனங்களா இருக்கட்டும், ஜெயம் அவர் ஒருவரால மாத்திரம் தான் கொடுக்க முடியும். ஏனென்றால் அவருக்கு தான் அது உரியது என்று தாவீது அதை திட்டவட்டமாக வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். ஆகவேதான் தாவீது இப்படி சொன்னதை தாவீதுடைய குமாரனாகிய சாலமோன் மிக அழகாக சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21:31 நாம் வாசிக்கும் போது நாம் என்ன வாசிக்கிறோம்? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயமோ யாரால் வருமா? கர்த்தரால் வரும். தாவீது சொன்ன அந்த வார்த்தை, அப்பா, வல்லமை உம்முடையதுதான், மகத்துவம் உம்முடையதுதான், அதே நேரம் ஜெயமும் உம்முடையது கர்த்தாவே என்று சொன்ன அந்த வார்த்தை, ஜெயமோ கர்த்தரால் வரும் என்பதை சாலமோன் ராஜாவும் அதை உறுதிப்பட கூறுகிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த மாதத்தில் பிரவேசித்திருக்கிற தேவனுடைய ஜனமே, இந்த காலவல்லை கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி, அவருடைய சமூகத்தில் அவரை போற்றி அவரை புகழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே என் ஆண்டவர் இந்த மாதத்துல ஜெயத்தை அவர் தருகிறவராக இருக்கிறார். தருகிறவர் அல்ல, ஜெயத்தை தந்து விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, விசேஷமாக இந்த மாதம் எக்ஸாம் எழுதின பிள்ளைகள் ரிசல்ட் ஆன மாதம். அப்படிதானே? ரிசல்ட் அது மாத்திரமல்ல, நம்முடைய தேர்தலும் ரிசல்ட் வரக்கூடிய இல்ல, அது அடுத்த மாதமும் கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை இருக்கட்டும். சரி, ஆனா இந்த மாதத்துல படித்த பிள்ளைகள் 10th +1 +2 அவர்களுடைய ரிசல்ட் இந்த நாட்கள்ல நம்முடைய சபையில விசுவாச மக்கள், நம்முடைய பிள்ளைகள் எப்படி எழுதியிருக்கிறார்களோ, ரிசல்ட் எப்படி வருமோ என்று நான் அன்றைக்கு நான் சொன்னது போலதான், பிள்ளைகளுக்கு கவலை இருக்கோ இல்லையோ, ஆனா பெற்றோர்களுக்கு ரொம்ப கவலை, பயம். ரிசல்ட் நல்லா வரணும், நல்ல மார்க் இருக்கணும், நல்ல பெர்சன்டேஜ் இருக்கணும். ஆமா, ஆண்டவர் அதையெல்லாம் அறிந்திருக்கிறார். இந்த மாதம் கர்த்தர் ஜெயமான ஒரு மாதமாக அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பாங்க. அவருடைய எக்ஸாம்ஸ்ல கர்த்தர் நல்ல ஜெயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஜெயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஜெயத்தை நம்ம பார்க்க போகிறோம். மாத்திரமல்ல,
உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியம், இந்த இடத்துல அந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம், மரணத்தை எப்படியா ஜெயமாக விழுங்குவார். நடந்ததா இல்லையா? நடந்தது. ஆகவேதான் பவுல் அந்த இடத்துல சொல்லுகிறார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? முடியல, அது தோற்று போனது. காரணம், என் ஆண்டவர் அதை மாற்றினார், மரித்தார், ஆனாலும் சதா காலங்களில் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டது வார்த்தையின்படி அவர் மரணத்தை அவர் ஜெயித்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த வார்த்தையில நீங்க பாருங்க, அந்த மரணம் என்ற அந்த வார்த்தையை எடுத்துட்டு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல எந்தெந்த காரியங்கள் ஜெயமாய் மாறணும் அப்படின்ற அந்த காரியங்கள் எல்லாம் அந்த இடத்துல நீங்க எழுதுங்களேன், ஃபில் பண்ணி பாருங்களேன். ஆண்டவர் மரணத்தை எப்படி விளங்கினாரோ அது எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஜெயமாய் மாற்றும்படி அது எல்லாவற்றையும் அவர் விளங்குவார். கர்த்தர் வல்லமையுடையவராக, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. அந்த ஜெயத்தை தான் நாம் இந்த மாதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் பார்ப்போம். உங்கள் குடும்பத்துல பார்ப்பீங்க, உங்கள் கணவர் வாழ்க்கையில பார்ப்பீங்க, மனைவி வாழ்க்கையில பார்ப்பீங்க, உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில பார்ப்பீங்க, வேலை இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க, ப்ரமோஷன்ல பார்ப்பீங்க, இன்கிரிமெண்ட்ல பார்ப்பீங்க, உங்களோட வியாபாரத்துல பார்ப்பீங்க, பிசினஸ்ல பார்ப்பீங்க, உங்க தொழில பார்ப்பீங்க, உங்கள் சரீர சுகத்துல பார்ப்பீங்க, உங்களோட நல்ல காரியங்களில நீங்கள் அதை பார்ப்பீங்க, நல்ல விசேஷங்களை நீங்கள் அதை பார்ப்பீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு இந்த மாதத்திலே ஜெயமாய் கர்த்தர் நடத்துவார். அவர் சொல்றார்னா அவர் செய்கிற தேவன். அதனால்தான் அந்த வசனத்துல பார்க்கிற கர்த்தரே இதை சொன்னார். God himself said, அவரே சொன்னார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில அவர் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றும் போது கூட இன்னொரு பிளெஸிங்கையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். அது என்ன தெரியுங்களா? அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம் பாருங்க, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து, கண்ணீரை துடைத்து. வார்த்தை கவனிங்க, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்கள். இதுல அவர் யாரையும் இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான்ட்டு அவர் பர்டிகுலரா சொல்லல. எல்லாம் இதை நான் சிந்திக்கும் போது உலகத்திலே வாழுகிற எல்லா மக்களுடைய கண்ணீரையும் என் ஆண்டவர் துடைக்க அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். அவர் நல்ல தகப்பன். பிள்ளைகள் கண்ணீர் விடுகிறதை பெற்றோர்கள் நாம் எப்படி பார்த்துட்டு நம்முடைய இருதயம் தாங்க முடியலையோ, அதை போல அதிலும் மேலாக தம்முடைய மக்களுடைய கண்ணீரை பார்த்து ஆண்டவர் சும்மா அவரால் இருக்க முடியாது. ஆகவே தன் வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை என்ன செய்கிறாராம்? துடைக்கிறார். அப்ப இந்த மாதத்துல எல்லா முகங்களிலும் இருக்கிற கண்ணீர், எந்தெந்த காரியங்களுக்காக நீங்கள் கண்ணீர் விடுகிறீர்களோ, எந்தெந்த காரியங்களை நினைத்து நீங்கள் கண்ணீர் விடுகிறீர்களோ, எந்தெந்த விஷயங்களை நினைத்து கண்ணீர் வருகிறதோ, எந்தெந்த காரியங்களை யோசித்து நீங்கள் கண்ணீர் விடுகிறீர்களோ, அந்த எல்லாவற்றையும் என் ஆண்டவர் இந்த நாட்களிலே, இந்த மாதத்திலே அவர் உங்களுக்கு துடைக்கிறவராக இருக்கிறார். என்ன பின்னால ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார், துடைக்கிறார்னா அதோட முடிஞ்சது. திரும்ப அந்த கண்கள்ல கண்ணீர் வர அவர் விடவே மாட்டார். காரணம் என்னன்னா, அதுக்கு அடுத்தது அவர் சொல்றார் பாருங்க, இது ஸ்பெஷலா அவருடைய ஜனத்திற்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்றார். ஃபர்ஸ்ட் அவர் சொன்னது காமனா சொல்லிட்டார், எல்லாம் உலகத்துல இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களுடைய முகங்களிலும் இருக்கிற கண்ணீரை இந்த மாதத்துல துடைப்பேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, நீங்க எந்த இடத்தில், எந்த பகுதியில், எந்த தேசத்தில் இருந்து ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு கூட நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ அவர் உங்களுடைய கண்ணீரை அவர் துடைக்கிறவராக இருக்கிறார். எல்லா முகங்களின் கண்ணீரை துடைப்பேன் என்று சொன்னவர், என்னோட கண்ணீர் அவர் துடைப்பாரா? என்னோட கண்ணீரை துடைக்க யாரும் இல்லையே என்று ஒரு அங்கலாய்ப்போடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஒரு எதிர்பார்ப்போடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, உங்களுடைய கண்ணீரை என் தேவன் துடைக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஸ்பெஷலா நமக்கு, அவருடைய பிள்ளைக்கு அவர் கொடுக்கிற வார்த்தை என்ன? அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இது ஸ்பெஷல். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனத்திற்கு, உங்களுக்கு, எனக்கு, நமக்கு கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் சொல்லுகிறார், தமது ஜனத்தின் நிந்தையை பூமியிலே இராதபடிக்கு என்ன செய்கிறாராம்? நீக்கி விடுகிறார். நிந்தை என்ற அந்த வார்த்தை ஆங்கிலத்துல ரிபுக் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அகராதியில நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? கண்டனம் என்று போடப்பட்டிருக்கு. கண்டனம்னா என்ன? பொதுவா போராட்டம் பண்றாங்க பாருங்க, கண்டனம் தெரிவித்து சில விஷயங்களை குறித்து, சில காரியங்களை குறித்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க பாருங்க. அதேதான் இந்த இடத்துல அர்த்தம் கொள். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில யாராகிலும் எந்த காரியத்தை குறித்தாவது அவர்கள் உங்களுக்கு நிந்தையாக கண்டனம் தெரிவித்திருப்பார்கள். இது இப்படிதான் இருக்கும், உனக்கு உன்னோட வாழ்க்கையில இது இப்படிதான் நடக்கும், உன்னோட வாழ்க்கையில இதுதான் சம்பவிக்கும், உன் வாழ்க்கையில இதுதான் வரும், உன் குடும்பத்திற்கு இதுதான் வரும், உன் பிள்ளைகளுக்கு இதுதான் வரும் என்று யாராகிலும் எந்த காரியத்தை குறித்து கண்டனம் தெரிவித்திருந்தால் என் ஆண்டவர் இந்த மாதத்துல சொல்லுகிறார், ஜெயம் கொடுக்கிறவர். அது உங்களோட வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்துல, உங்களோட வேலை ஸ்தலத்துல, உங்களோட கணவருடைய வாழ்க்கையில, உங்கள் வாழ்க்கையில, உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில, உங்கள் மனைவி வாழ்க்கையில அது பூமியில இராதபடிக்கு அதை நீக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி நம் தேவனாகிய கர்த்தருக்கு மனதார ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். மனதார ஒரு நன்றி. ஆமா, இன்றைக்கு அநேகரோட வாழ்க்கையில மற்றவர்கள் கொடுக்கிற அந்த கண்டனத்திற்குரிய வார்த்தை இன்றைக்கு அநேக ஜனங்களை சோர்வுக்குள்ளாக கொண்டு போகிறது. இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்களோட வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்துருச்சு, இவங்க இப்படி சொல்லுவாங்க நான் நினைக்கல, இவங்கள்ட்ட இருந்து இப்படி ஒரு காரியம் வரும் நான் நினைக்கல சொல்லி கேட்ட மக்கள் இன்றைக்கு தயக்கத்தோடும் பாரத்தோடும் துக்கத்தோடும் சஞ்சலத்தோடும் வேதனையோடு கூட காணப்படுகிற மக்கள் உண்டு. ஒருவேளை அதில் ஒருவராக நீங்கள் இங்கே இருப்பீர்களானால், அதில் ஒருவராக இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீர்களானால், இந்த காலவல்ல கர்த்தர் உங்களோடு கூட பேசுறார். என்ன சொல்றாருன்னா, அந்த நிந்தை எல்லாம் பூமியிலேயே, ஆமா, உங்களுடைய சரீரத்துல சொல்லல, உங்களுடைய வீட்டுல சொல்லல, உங்களுடைய வேலை இடத்துல சொல்லல, நீங்கள் இருக்கிற சமுதாயத்தை சொல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா பூமியிலேயே இராதபடிக்கு அவர் என்ன செய்கிறாராம்? நீக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். ஏன்? அவர் மரணத்தையே ஜெயமாக விரும்பும் போது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில யார் என்ன கண்டனம், யார் என்ன சொன்னா, யார் என்ன பண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. காரணம், அவர் சொல்லுகிறார், இதோ உன்னை இந்த மாதத்துல, உங்களை இந்த மாதத்துல ஜெயமாய் நடத்துவேன். அவர் சொல்லும் போது, ஜெயம் என்று அவர் சொல்லும் போது, இது என்ன காரியங்கள் நமக்கு பின்னாக நம்மளை மேற்கொள்ள முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருடைய வாயிலிருந்து அவருடைய வார்த்தை ஜெயம் என்று வரும்போது தோல்வி என்பதற்கு அங்க இடமே இல்லை, பயம் என்பதற்கு அங்க இடமே இல்லை, லாஸ் என்பதற்கு அங்க இடமே இல்லை, சஞ்சலம் என்பதற்கு அங்க இடமே இல்லை. இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாதமாக, சந்தோஷமான ஒரு மாதமாக, மன நிறைவான ஒரு மாதமாக, இதுவரையில கண்டிராத ஒரு மாதமாக ஆண்டவர் உங்களுக்கு ஜெயமாய் நடத்துகிறதை நீங்கள் பார்க்க போறீங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நடக்க போகிறது உங்கள் கண்கள் காணும், உங்கள் கண்கள் காணும். அதை கண்டு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. அதற்காகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்துல வரும் பொழுது இப்படி அவர் சொல்லி முடிக்கிறார். என்ன சொல்றாரு? நம்முடைய, எல்லாரும் சொல்லுவோமே நம்முடைய, கொஞ்சம் எல்லாரும் சொல்லலாமா? நம்முடைய, ஆமா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவோமா விடுதலையோடு? ஸ்தோத்திரம். நல்ல சத்தமாய் ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் சொல்லலாமே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எஸ், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், அவர் ஜெயமான பாதையில் அவர் நம்மளை நடத்துவார். ஆமென், ஆமென். அவரை நம்பி வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை அவர் கன்ஃபார்ம் பண்ணி இருக்கிறார், ஜெயத்தை சீல் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளிற்கும் இந்த மாதத்துல 30 நாட்கள், 30 நாளும் ஜெயம் என்ற அந்த வார்த்தை சீல் வைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்துல, உங்கள் வாழ்க்கையில அவர் வைத்திருக்கிறார், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில வைத்திருக்கிறார், உங்கள் கணவர் வாழ்க்கையில,
மனைவி வாழ்க்கையில 30 நாளுமே அவர் ஜெயம் என்ற அந்த ஒரு வார்த்தையின் சீல் அவர் வச்சிட்டாரு. அதை எந்த சத்ருவும் அதை அழிக்கவே முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? எந்த ஒரு பிசாசின் கிரியையும் அதை அழிக்கவே முடியாது. Why? Because பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை என்பது ஒருவராலே தகர்க்க முடியாது. கர்த்தர் அப்படியா இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். யாவரும் இருக்கிற இடத்துல எழுந்திருக்கிறோம். ஜெயம், மரணத்தையே அவர் ஜெயமாய் விளங்குவார். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற காரியங்கள், சம்பவிக்கிற காரியங்கள், நீங்கள் எதிர்நோக்குகிற காரியங்கள், அது எல்லாம் அவருக்கு லேசான காரியம். That why? Because he says victory. I will give you victory. I will show you victory. அந்த ஜெயத்தை இன்றைக்கு நாம் எடுத்துட்டோம். ஆமென். எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? எடுத்துட்டோம், ஜெயத்தை எடுத்துட்டோம். உங்கள் பிள்ளைகள் 10th +1 +2 எடுத்துட்டோம், ஜெயத்தை எடுத்துட்டோம். பிள்ளைகள் எடுத்துட்டாங்க. உங்களுடைய வேலையில ப்ரமோஷனை ஜெயமா எடுத்துட்டீங்க. உங்களுடைய இன்கிரிமெண்ட்டை ஜெயமா எடுத்துட்டீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையா மாற்றும்படி நீங்க அது ஜெயமா எடுத்துட்டீங்க. உங்களோட பிசினஸ் நீங்க ஜெயமா நீங்க எடுத்துட்டீங்க. உங்களோட தொழிலை நீங்க ஜெயமா எடுத்துட்டீங்க. உங்களோட சரீர சுகத்தை நீங்க ஜெயமா எடுத்துட்டீங்க. உங்களோட குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை ஜெயமா எடுத்துட்டீங்க. அப்படி எடுத்துட்டேன் விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹalleluya. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே, என்னாலும் வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் ஜெயமே, என்னாலும் ஜெயமே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்லுமையெல்லாம் தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் ஜெயமே, என்னாலும் ஜெயமே, என்னாலும் ஜெயமே, என்னாலும் ஜெயமே. அவர் நம்மோடு இருக்கும்போது ஜெய கிறிஸ்து இதோ இந்த மாதத்துல உனக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் சபைக்கும் ஜெயத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினவர். ஒரு ஜெயமான மாதமாய் நான் உங்களை நடத்துவேன், உன் குடும்பத்தை நடத்துவேன் என்று சொன்னவர் நம்மோடு இருக்கும்போது தோல்வி என்பது நமக்கு இல்லை. தோல்வி என்பது நமக்கு இல்லை. நம்ம தோற்று போவதும் இல்லை. ஒருவேளை யாராவது சொல்லி இருக்கலாம், இந்த மாதம் உனக்கு எப்படி இருக்கும் பாரு, உன்னோட வேலை எப்படி இருக்கும் பாரு, உனக்கு என்ன வருமானம் இருக்கும் பாரு, உன் பலவீனத்தை பாரு, எல்லாம் நெகட்டிவா சொல்லி இருக்கலாம். ஒருவேளை நம்மளோட உள்ளார்ந்த மனுஷன் வரப்போகிற இந்த மாதத்தை குறித்து கடந்த மாதத்துல எல்லாம் ஒரு நெகட்டிவான தாட்ஸ், நெகட்டிவான ஒரு மைண்ட், நெகட்டிவான ஒரு காரியங்களை நமக்குள்ள கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இல்ல மகனே, இல்ல மகளே, நீ நினைக்கிறது போல அல்ல, மற்றவர்கள் சொன்னது போல அல்ல. உன்னோட வாழ்க்கையில இந்த மாதத்துல நான் சொல்லுகிறேன், ஜெயமுள்ள ஒரு மாதமா உன்னோடு நான் இருந்து நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு. ஆக நீ தோற்று போக மாட்டேன். குடும்பம் தோற்று போகாது. வேலை இடத்துல நீங்க தோற்று போக மாட்டீங்க. ஜெயமாய் நீங்க இருப்பீங்க, ஜெயமாய் இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஜெயமாய் நடத்துவார், ஜெயமாய் நடத்துவார். எல்லா காரியங்களும் எல்லாவற்றிலும் நான் இது அது என்று நான் சொல்ல விரும்பல. பர்டிகுலரா இது அதுன்னு நான் சொல்லல. எல்லாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்துல, வேலை இடத்துல, உங்கள் பிள்ளைகள், உங்கள் கணவர், உங்கள் மனைவி, உங்கள் குடும்பத்தில், உங்கள் வீட்டில என்ன காரியங்கள், whatever it is, everything, ஜெயம். சமாதானத்தோடு கூட போங்க, வார்த்தை எடுத்துக்கிட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான
மாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தை நீர் எங்களுக்கு காண செய்திரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து உம்முடைய சமூகத்தில் எங்களை அழைத்து வந்து உம்முடைய பிரசனத்திற்குள்ளாக உம்முடைய மகிமையான அசைவாடுதலுக்குள்ளாக எங்களை நீர் நடத்தி உம்முடைய வார்த்தை நீர் எங்களுக்கு நாங்கள் உற்சாகம் அடைய, நாங்கள் பலப்படைய, ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து உமக்குள்ளாக வைராக்கியமாய் எல்லாவற்றையும் நாங்கள் சாதிக்க நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஜெயம் என்று சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில ஜெயத்தை தந்து நடத்த ஆரம்பிச்சிட்டீங்க. ஜெயமாய் நடத்துங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவரே, ஒவ்வொரு காரியங்களிலும் நம்முடைய பிள்ளைகள் ஜெயத்தை பார்க்கட்டும். ஜெயம் மாத்திரமே நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையாய் இந்த மாதத்துல இருக்கும்படி நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நடத்துங்க. நம்முடைய பிள்ளைகள் யார் யார் என்னென்ன சூழ்நிலை என்னென்ன நிலையில இருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். இந்த மாதத்தில் எப்படி பிரவேசித்திருக்கிறார்கள் என்பதை நீர் ஒருவர் மாத்திரம் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் நீர் ஜெயமாய் நடத்துவீராக. விசேஷமாக 10+1+2 ரிசல்ட் காத்திருக்கிற பிள்ளைகள் இந்த மாதத்துல ரிசல்ட் சுவாமி, ஒரு பிள்ளைகளுக்கு நல்ல ஜெயத்தை கர்த்தர் கொடுங்க. பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஊழியங்களையும் சபையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாச குடும்பங்கள் யாவரையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவ சமாதானம் தங்கி இருக்கட்டும். தொடர்ந்து நீர் வழி நடத்துவீராக. இந்த மாதத்திலும் ஆண்டவரே தங்கள் திருமண நாளையும் பிறந்த நாளையும் காண்கிற எல்லா கர்த்தரோட பிள்ளைகளையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் அவ்வளோ ஆசீர்வதித்து அவளோடு கூட இருந்து கர்த்தர் அவளை மேன்மைப்படுத்தி கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துங்க. இப்பொழுது நம்முடைய மக்கள் புறப்பட்டு போகிறார்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உடைய மக்களுக்கு முன்பாக உங்க சமூகம் கடந்து போகட்டும். ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு தங்களுடைய வேலையில கடந்து போகிறதான பிள்ளைகள் ஆண்டவரே, இன்றைக்கு உலகமே இந்த நாள் தொழிலாளர்கள் தினமாக கொண்டாடும் போது ஆண்டவரே, வேலை செய்கிற மக்களுக்காக நாங்கள் விசேஷமாய் செபிக்கிறோம். வேலை இடத்துல வேலை செய்யும் பொழுது இந்த உஷ்ணமான காலங்களை நீர் அவளை பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகள் வேலை செய்கிற மக்களுக்கு வேண்டிய சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் வர பண்ணுங்க. கர்த்தர் கிருபையாய் தாங்கி நடத்துங்க. அவருடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறட்டும். ஆண்டவரே, என்னென்ன தொழில் என்னென்ன வேலையில அவர்கள் இருக்கிறார்களோ ஆண்டவரே, குடும்பத்திற்காக ஆண்டவரே அவர்களுடைய பிரயாசங்களை நீர் அறிந்திருக்கிறீர். தம்முடைய பிள்ளைகளுடைய வேலைகளை நீர் ஆசீர்வதித்து கொடுங்க சுவாமி, ஆசீர்வதித்து கொடுங்க. இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கண்ண மகிமை யாவும் ஒருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் இந்த ஆராதனையை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுனைக்கமும் சமாதானம் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவுள். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஷலோம். God bless you.